ओम श्री सच्चिदानंदाय विद्महे नित्यानंद कुबेरसाय तन्नो सर्वप्रचोदयात् விஷாலினி விஷாக நட்சத்திரம், ராஜா விட்டு நட்சத்திரம், அபிராமி கிருத்திக நட்சத்திரம், நித்யஸ்ரீ அனிஷ நட்சத்திரம். சுவாமி சக குடும்பமும் சகல விதமான சௌபாகியத்தோட சந்தோஷமா ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உடல் உபாதைகள் அவளுக்கு அவ வீட்லயும் இருக்கு, சில முரண்பாடுகளும் இருக்கு. அதெல்லாம் பரிபூர்ணமா குணமாகி ஆரோக்கியத்தோட நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறது அவ வீட்டாரோட பிரார்த்தனை. அஸ்வினி விஷாக நட்சத்திரம், அவளுக்கு ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாகியம் யோகமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய பிரார்த்தனை. அவ குழந்தைகளும் ரொம்ப நன்னா இருக்கணும். அவளுக்கு எந்த விதமான மனப்பிரச்சனையோ உடல்நல பிரச்சனையோ இல்லாம உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால சேமா வாழணுங்கிறது அவளோட பிரார்த்தனை. ஈஸ்வரி விஷாக நட்சத்திரம், ஆயுள் ஆரோக்கியத்தோட சகலமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும். தெலானா புரட்டாதி நட்சத்திரம், அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அவ தகுதிக்கேற்ற மாதிரியான நல்ல வேலையும் சம்பளமும் கிடைக்கிற மாதிரியானது, வாழ்க்கையில செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு ஜாப் கிடைக்கணுங்கிறது அவளுடைய பிரார்த்தனை. பிரேமாராணி பூர நட்சத்திரம், அவளுக்கு வலது பக்க கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த உறுத்தல்கள் எல்லாம் சரியாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா சுவாமி. சங்கரி விஷாக நட்சத்திரம், ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். அவளுக்கு வேலையிலையும் அவளுடைய மன அமைதி, அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சேமமா இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட பரிபூர்ண அனுகிரகம் அவளுக்கு வேணுங்கிற பிரார்த்தனை வச்சிருக்கா. மீரா மோகன் விஷாக நட்சத்திரம், ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்குண்டான பாக்கியத்தையும் யோகத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சிருக்கா. விமலா ரோகிணி நட்சத்திரம், நல்ல உடல்நிலை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். நீலையா கேட்ட நட்சத்திரம், அவளுக்கும் ஆரோக்கியமும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. அதே மாதிரி ரகுராமன் பூச நட்சத்திரம், அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதுல எந்த விதத்திலையும் அது பரவாம அடுத்த எந்த விதமான ஆர்கனுக்கும் பரவாம ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கெடுதலான செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால அவ சேமமா வாழணுங்கிறத அவ வீட்டாரோட பிரார்த்தனை சுவாமி. அதே மாதிரி பாகியலட்சுமி உத்திராட நட்சத்திரம், அவளுக்கு கூடிய மனவேதனையும் உடல் உபாதிகளும் எல்லாம் தீர்ந்து அவ கணவருக்கு பரிபூர்ணமா குணமாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. அவ நித்திய சுமங்கலியா வாழணுங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கா சுவாமி. சிவகோத்திரம் ருக்மணி சுவாதி நட்சத்திரம், அவ ஹஸ்பண்ட் ரோகிணி நட்சத்திரம், அவ பொண்ணு திருவாதிர நட்சத்திரம். அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவ சொல்லியிருக்கா சுவாமி. அதுல இருந்து அவ சீக்கிரமா அந்த மன பிரச்சனைகள்ல இருந்து உடல் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து சகலமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. அதே மாதிரி சித்ரா ஜென்ம நட்சத்திரம், அவளுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவ வேண்டிட்டு இருக்கா. லாவண்யா சவுண்டப்பன் பூர நட்சத்திரம், அவளுக்கு வந்து குழந்தை இப்போ வயிற்றுல இருக்கு. அடுத்த ஸ்கேனுக்கு போகும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நன்னா இருக்கு, பரிபூர்ண ஹெல்த்தோட இருக்குன்னு அந்த டாக்டர் சொல்லணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கா சுவாமி. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால அது கண்டிப்பா நடக்கணுங்கிற பிரார்த்தனையை நம்ம முன்வைக்கிறோம். ரூபினி மகேந்திரராஜ், அவ வந்து ஜென்ம நட்சத்திரம், அவளுக்கும் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கா சுவாமி. அவளுக்கும் பரிபூர்ண அனுகிரகம் நீங்க பண்ணி அவ அது பரிபூர்ணமா குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட சுகல விதமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும். பல பேருக்கு பிரச்சனைகள்ல இருந்து அவ இலங்கையில இருக்கா. அவ எத்தனையோ பேருக்கு உபகாரம் பண்ணி அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கு. இதை சொன்னா அவளால நம்பவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அத்தனை நல்ல காரியம் சத் விஷயங்கள் பண்றவாளுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுக்கணும்னு மன்றாடி கேட்டுக்கிறா சுவாமி. அந்த பிரார்த்தனை உங்களுடைய பாதத்தடியில வைக்கிறோம். கண்டிப்பா அவ சீக்கிரமா குணமாக்கி உங்களுக்கு ஒரு சாட்சியா அவ வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை நான் வைக்கிறேன் சுவாமி. நிர்மலா திருவோண நட்சத்திரம், ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அவளுக்கு இருக்கக்கூடிய மன பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் சீக்கிரமா குணமாகி எந்த விதமான பரிபூர்ண சந்தோஷத்தோட வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன்வைக்கிறோம். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து.